ஒவ்வொருவரையும் இந்த காலை பொழுது ஜெபத்துக்கு அன்புடன் வரவேற்கிறோம். ஆரம்பமாக ஜெபம் செய்யும். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, காலைதோறும் எழுப்பி அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்துக்கு வரவும், ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கவும், உன்னை ஆராதிக்கவும் ஆண்டு கொடுக்கிற நேரங்களுக்காக அப்பா உடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் எங்களை முற்றுமாய் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெப நேரத்தை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. எங்களோடு பேசும்படியாய் அப்பா உண்மை ஆராதிக்க, உண்மை தொழுது கொள்ள உதவி செய்யும்படியாய் எங்களை உங்களுடைய கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி, உடைய பிரசனத்துக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். விழுதினின்று பக்கம் 18 பக்கம் 18 இம்மட்டும் ஜீவன் தந்த இந்த பாடலை பாடுவோம். பேஜ் 18. இம்மட்டும் ஜீவன் தந்த, இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அத்தியந்த என்னமாய் தோத்தரிப்போமாக. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அத்தியந்த என்னமாய் தோத்தரிப்போமாக. நம்மை ரட்சிக்க வந்து தம்மை வழியாய் தந்து, நம்மை ரட்சிக்க வந்து தம்மை பலியாய் தந்து, நச்சுகமேவும் அற்புதமாகவும், நச்சுகமேவும் அற்புதமாகவும் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அத்தியந்த என்னமாய் தோத்தரிப்போமாக. காலம் சொல் போல் கழியும், தண்ணீரை போல் வடியும், கனாவை போலேயும் ஒழியும், வாலிபமும் மறையும், சீலமெல்லாம் குறையும், மண்ணின் வாழ் ஒன்றும் நிற்க மாட்டாது. கோல பதுமைக்கும் நீர்குமிழிக்கும், கோல பதுமைக்கும் நீர்குமிழுக்கும் பகைக்குமே கொண்ட உலகத்தில் அண்டபரன் எம்மை கண்டு கருணைகள் விண்டு தயவுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அத்தியந்த என்னமாய் தோத்தரிப்போமாக. பலவித இக்கட்டையும் திகழ்களையும் கடந்தோம், பரம பாதையை தொடர்ந்தோம், வலிய தீமையை வென்றோம், நலியும் ஆசையை கொண்டோம், வஞ்சர் பகைக்கும் தப்பி நின்றோம். கழிகின்றதெல்லாம் விண்டோம், கர்த்தாவே மீட்பை கண்டோம். கழிகின்றதெல்லாம் விண்டோம், கர்த்தாவின் மீட்பை கண்டோம். காய்ந்த மனதோடு பாய்ந்து விழும் கணம் சாய்ந்து கெடவும் ஆராய்ந்து எரியுடன் நிம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அத்தியந்த என்னமாய் தோத்தரிப்போமாக. சனசேதம் வருவிக்கும் கேடு கட்டோர் முடிவு தந்து நொறுங்கினதை கட்டி கனி. சனவேதம் வருவிக்கும் கேடு கட்டோர் முடிவு தந்து நொறுங்கினதை கட்டி. கனி சபையாத இரத்து தன்பாய் ஆசீர்வதித்து கண்ணோக்கி எல்லார் மேல் அன்றன்று தினமும் அருள் துதிக்கச் செய்து தமது தேவ சிந்தையோடினது விந்தையாய் உயிர் மைந்த நாள் எங்களை இந்த வினோதமாய் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அத்தியந்த என்னமாய் தோத்தரிப்போமாக. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அத்தியந்த
என்னமாய் தோத்தரிப்போமாக. ஜெபத்தகத்தில் பக்கம் 4. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அருமோடும் இருப்பாராக. இயேசு வனாந்தரத்தில் உபவாசித்தும் ஜெபித்தும் பிதாவின் சித்தத்தை நாடுகிறார். கர்த்தாவே, நாங்கள் உம்மோடு வருகிறோம், எங்களை உம்மோடு வைத்துக் கொள்ளும். தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருத்து நீர் புறக்கணியீர். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நாங்கள் பாவிகள். 3ஆம் பகுதி ஜெபத்தை நாம் செஞ்சுவிப்போம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சில வலிமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவின் ஏவுதலால் எங்கள் இருத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். ஆமீன். 2 கால ஜெபம் பக்கம் 6 செஞ்சவிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய பராபரனே, தேவரீர் சிருஷ்டியில் ஒன்றையும் பகையாதவரும் தங்கள் பாவ நிமித்த மனசாப்படுற யாவருக்கும் மன்னிக்கிறவருமாயிருக்கிறீர். இவருடைய பாவங்களை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி எங்கள் நிர்பாக்கியத்தை அறிக்கையிட்டு சம்பூர்ண இரக்கமுள்ள தேவனிடத்தில் குறைவற்ற பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள் இருகொண்ட புதிதான இருதயத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். இந்த வாரத்துக்கான சுருக்க ஜெபம். 2 காலத்தில் 4ஆம் ஞாயிறுக்கான சுருக்க ஜெபம் செஞ்சுபிப்போம். எல்லா வல்ல பிதாவே, திருக்குமாரன் சிலுவையில் மரணத்தை உத்தரிக்கும் முன் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தப்பட சித்தம் கொண்டீரே. நாங்கள் அவருடைய கூட பாடு அனுபவிக்க பலப்படுத்தப்பட்டவர்களாய் மகிமை மேல் மகிமை அடைந்து அவருடைய சாயலில் மருவமாக்கத்தக்கதாக அவருடைய மகிமையை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு விசுவாசத்தை அருள வேண்டும் என்று உம்மோடு பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாக இப்பொழுதும் எப்பொழுதும் ஜீவத்தை அரசாளுகிற அவரை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். அமருங்கள். வேத பாடங்கள் வாசிப்போம். சங்கீதம் 32. சங்கீதம் Psalm 32. சங்கீதம். இவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, இவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, இவனுடைய ஆவியில் கவனமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறினாலே என் எலும்புகள் உழந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல் வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாத ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லாத குதிரை போலவும் கோவேறு கழுதை போலும் இருக்க வேண்டாம். துருமார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டு. கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இறுதிமுடர்களே, நீ எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதல் மிப்பதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமீன். பழைய பாட்டு பாடம் எரேமியா 20ஆம் அதிகாரம். எரேமியா 20ஆம் அதிகாரம் வசனம் 7 முடியும் வரை. எரேமியா 20ஆம் அதிகாரம் வசனம் 7 முடியும் வரை. Jeremiah chapter 20 verses 7 to the end. Jeremiah chapter 20 verses 7 to the end. கர்த்தாவே, என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராய் இருந்து என்னை மேற்கொண்டீர். நாதோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன்.
கொடுமை என்றும் பால் கடிப்பென்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசம் ஆயிற்று. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தை பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தையின் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன். எனக்கு பொறுக்கக்கூடாமல் போயிற்று. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். பயம் சூழ்ந்திருந்தது. அறிவியுங்கள், அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிறார்கள். என்னோட சமாதானமாய் இருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை இணங்குவான், அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் குரோதம் தீர்த்து கொள்வோம் என்கிறார்கள். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிக வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆனாலும் நீதிமானை சோதித்து அறிந்து உள்ளிதிரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரிக்கட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதாக. உமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்ததென்று என் தகப்பனுக்கு நற்செய்தியை அறிவித்து அவனை மிகவும் சந்தோஷப்படுத்தின மனுஷன் சபிக்கப்பட்டவன். அந்த மனுஷன் கர்த்தர் மனம் மாறாமல் கவிழ்த்து போட்ட பட்டணங்களைப் போல் இருந்து காலமே அலறுதலையும் மத்தியான வேளையிலே கூக்குரலையும் கேட்க கடவன். என் தாயார் எனக்கு பிரேத ஒழியும் நான் என்றைக்கும் பிரசவியாத சூழுமாய் இருக்கத்தக்கதாக கர்ப்பத்திலே நான் கொலை செய்யப்படாமல் போனதென்ன? நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு என் நாட்கள் வெட்கமாய் கழியும்படிக்கு நான் கர்ப்பத்தில் இருந்து வெளிப்பட்டதென்ன? இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டு பாடம் யோவான் 11ஆம் அதிகாரம், ஜான் சாப்டர் 11. யோவான் 11ஆம் அதிகாரம் வசனம் 17 27. யோவான் 11ஆம் அதிகாரம் வசனம் 17 27 வரை. John chapter 11 verses 17 to 27. John chapter 11 verses 17 to 27. இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். பெத்தனியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் இருக்கிற ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாதையுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவரிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாளோ வீட்டில் இருந்து உட்கார்ந்திருந்தார். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் நமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடிலிருந்து என்னை விசுவாசிக்கும் எவனும் என்னென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனான கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு வாசித்த இந்த பாடங்கள் ஒருவர் கடந்து போகிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஆண்டோடைய உதவி எப்படி இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 32 நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கும், உலகத்தில் வருகிற துன்பங்கள் அதிகமாக இருக்கும், நாம் பலவிதமான சோதனையில் நாம் அகப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். வசனம் 3 32ஆம் சங்கீதம் வசனம் 3, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறினாலே என் எலும்புகள் உழந்து போயிற்று. அவர் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை அவர் வாழ்க்கையில் செய்கிறாரு. அதே நேரத்தில் அவர் சொல்றாரு வசனம் 10, துர்மார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டு,
கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்ப அநேக துன்பங்கள், அநேக கஷ்டங்களை நீதிமான்களுக்கு வருகிற மத்தியில ஆண்டவர் அவரை நம்பி இருக்கிறவர்களை ஆண்டவர் அவர் கிருபையினால் சூழ்ந்து கொள்வார் என்று பார்க்கிறோம். அதில் பார்க்கும் பொழுது நம் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பும் பொழுது நமக்கு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நீதிமான்கள் மகிழ்ந்து களி கூறுவார்கள், செம்மையான இருதயமுள்ளவர்கள் ஆனந்த முழக்கம் இடுமாறுகள் என்று பார்க்கிறோம். அப்படின்னா துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை வருகிறது, ஆனால் கர்த்தரை தேர்வுகளுக்கு நன்மையான காரியம் நடக்கிறதை பார்க்கிறோம். எருமையா 20ஆம் அதிகாரத்திலும் எருமையா கடந்து போகிற சூழ்நிலை ஒரு நீதிமானுக்கு வருகிற துன்பங்களாய் காணப்படுகிறது. ஜனங்கள் தவறான காரியத்தை இணங்க பண்ணுகிறார்கள், தவறான காரியத்தை எருமைக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க. எருமை எப்ப கீழே விழுவாரு, எருமையோட வார்த்தையில் எப்படி நடக்காம போகும், எருமையாவுக்கு ஏதாவது தவறு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்து கொண்டிருக்கிறாங்க. எருமையா அந்த சூழ்நிலை கடந்து போகும் பொழுது ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு சொல்ற வார்த்தைகளாக இது காணப்படுகிறது. எப்பெல்லாம் எப்படி நான் விழுவேன் என்று காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று ஒரு தைரியம், ஒரு விசுவாச அறிக்கை அவர் அங்க வைக்கிறதை பார்க்கிறோம். வசனம் 11 சொல்றாரு, எருமை 20:11, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடருவார்கள். அப்ப என்னை கஷ்டப்படுத்துறவங்களுக்கு அவங்க நினைக்கிற காரியம் நடக்காம போகும். காரணம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. அவர் என்னோடு இருப்பதனால எனக்கு பயம் இல்லை. என்னோடு இருப்பதனால அங்கு வருகிற சோதனை நிமித்தம் ஆண்டு என்னை காத்துக் கொள்வாரு. அவர் உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவர், அவர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவர். அவர் எனக்கு எதிராக வருகளுக்கு கண்டிப்பாக அவர் நீதியை சரி கட்டுவார். எளிவனுடைய ஆத்மாவை பொல்லாதனை கைக்கு தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியான ஒரு அறிக்கை அவர் எழுதி பார்க்கிறோம். அவர் கடந்து போகிற சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலை. ஏனென்றால் சிறையிருப்புக்கு போகிற நேரத்தில், எக்ஸைல் போகிற நேரத்தில் நிறைய வார்த்தைகளை ஆண்டு வார்த்தை சொல்லும் பொழுது ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவர் நிந்தை அவரை கஷ்டப்படுத்துறாங்க, பரிகாசம் பண்றாங்க, நிந்தியான வார்த்தைகளை சொல்கிறாங்க, தவறான வார்த்தையை சொல்லி அவரை கஷ்டப்படுத்துறாங்க. இருந்தாலும் ஆண்டவருக்காக அவர் சொல்ற வார்த்தை நிமித்தம் அந்த நேரத்தில் ஆண்டவர் அவரை பாதுகாக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 11 மறுபடியும் நாம் தொடர்ச்சியாக லாசரு கதையை நாம் படிக்கிறோம். லாசரு இறந்து போயிட்டாரு, இயேசுவான் சந்திக்க போகிறாரு. சந்திக்க வந்துட்டாரு என்று சொல்லும் பொழுது மார்த்தாள் இயேசுவை காண ஓடி வராங்க. மரியாள் வீட்டில் இருந்த, மரியாள் அதிகமாக அழுது கொண்டு இருக்கிறதுனால வீட்டில் இருந்துட்டாங்க. இயேசு வரா சொல்லும் பொழுது மார்த்தாள் ஓடி ஆண்டவரே, நீங்க இங்க இருந்தீங்கன்னா, நீங்க கூட இருந்திருந்தீங்களானால் இது நடந்திருக்காது. நீங்க எங்களோடு இருப்பீங்களானால் முதையே நீங்க வந்திருந்தீங்கன்னா எப்பயாவது இது நடக்காம நீங்க வச்சிருப்பீங்க அப்படின்னு ஆண்டவன் நம்பிக்கையை வைக்கிறார். அதே நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்ய போறார், இயேசு என்ன செய்ய போறாருன்னு அவருக்கு தெரியாதனால அவர் சொல்றாரு, நீங்க இருந்தீங்கன்னா என் சகோதரர் மறிக்க மாட்டான். அப்படியே சொல்றாரு, ஒரு சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பா. அப்ப அவர் சொல்றா, நீங்க என்ன கேட்கறீங்களோ கண்டிப்பா ஆண்டு கொடுப்பார், எனக்கு தெரியும். அவள் ஒரு விசுவாசமாய் அவ அறிக்கையிடுறா, ஏதோ ஆண்டு செய்ய போறாரு, இயேசுவானவர் ஏதோ என் வாழ்க்கையில் செய்ய போறாரு, ஏதோ அற்புதம் செய்ய போறாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். அதே ஏன் சொல்றாரு, உன் சகோதரர் உயிர்த்தெழுந்திருப்பான் என்ற வார்த்தை அவளுக்கு மறுபடியும் ஒரு சந்தேகமான ஒரு வார்த்தையை உண்டாக்குறது. ஆமா, கடைசி நாளில் கண்டிப்பா உயிர்த்தெழுந்திருப்பான், கண்டிப்பா அவன் உயிர்த்தெழுவான், நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப ஏன் சொல்றாரு, நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன், என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான். உயிர்த்தெழுதல் உண்டாக்குறதே என்னாலதான், நான் தான் உயிர்த்தெழுதல் ஜீவனமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்னென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஆண்டவர் விசுவாசத்தை அங்க அறிக்கையை பார்க்கிறோம், விசுவாசத்தை எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சொன்னா, விசுவாசிக்கிறேன், நீங்க தேவனுடைய குமாரன், உலகத்தில் வருகிறான தேவகுமாரனாய் கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றால், இன்னைக்கு விசுவாச அறிக்கையிட்ட மார்த்தாள் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கிறதை பார்க்கிறோம். எருமையா ஆண்டவரை நம்பி இருப்பதனால ஆண்டவர் பலப்படுத்ததை பார்க்கிறோம். சங்கீதம் 32 ஆண்டவரை நம்பி இருக்கிற நீதிமான்களுக்கு ஆண்டவர் சந்தோஷமான காரியங்கள் செய்வதை பார்க்கிறோம். இந்த நாளில் நாம் கடந்து போகிற சூழ்நிலைகளை நாம் நினைத்து பார்ப்போம். அந்த சூழ்நிலை மத்தியில நாம் எப்படி ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என்பதை பார்ப்போம். பலவிதமான இக்கட்டான சூழ்நிலை கடந்து போகலாம். அது நம்முடைய பாவத்தை குறித்து ஒரு கஷ்டமான காரியங்களாக இருக்கலாம், அல்லது மற்றவர்கள் சொல்கிற நிந்தையான சொற்கள்,
மற்றும் நம்ம பேசுகிற தவறான வார்த்தைகளாக இருக்கலாம், அல்லது நம்ம இழப்புகள் வியாதிகள் மத்தியில் கடந்து போகலாம். ஆனால் இயேசுவானவர் அங்கு வந்து மார்த்தாளை சந்திக்கதை பார்க்கிறோம். எரேமியா விசுவாச நிமித்தம் ஆண்டவர் பராக்கிரமசாலியாய், பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அவரோடு இருப்பதை பார்க்கிறோம். சங்கீதம் 32 ஆண்டவருடைய வசனத்தை அவர் பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். ஆண்டவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாள் நம்ம ஆண்டு நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் வழி நடத்துகிறார். அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் எப்பொழுதும் பராமரிக்கிறார். அவருடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களை எப்பொழுதும் கேட்கிறார். நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர், நமக்கு அற்புதம் செய்கிறவர். அவர் நம்மோடு இருக்கிற ஆண்டவர். தொடர்ந்து அவரை பிடித்துக் கொள்வோம், அவருக்கு வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். இந்த வாழ்க்கையை தொடர்ந்து அவரோடு நடக்க நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் தரித்திருப்போம். கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவார். ஜெபம் செய்வோம். பயங்கரமும் பராக்கிரமசாலியாக தேவனே, எரேமியா இந்த நாள் உம்மை நோக்கி பார்த்ததை, உம்மை குறித்து அறிக்கையிட்டதை நாங்களும் அறிக்கையிடுகிறோம். அப்பா, எங்களை சூழ்ந்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தின் மத்தியிலும், சூழ்நிலைகள் மத்தியில் பலவிதமான சிச்சுவேஷன், பலவிதமான பாடுகள், பலவிதமான வேதனைகள், பலவிதமான நெருக்கங்கள், வியாதிகள், வறுமைகள், கஷ்டங்கள், அப்பா நாம் கடந்து போகிற எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் நீர். இயேசுவானவர் இந்த மார்த்தாளை சந்தித்ததை பார்க்கிறோம். விசுவாச வார்த்தைகளை சொல்லி நீ தேற்றினீர். மார்த்தாள் விசுவாசத்தை அறிக்கையிட அப்பா நீர் உடைய வார்த்தைகளை கொண்டு மார்த்தாளை உறுதிப்படுத்தினீர். உடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். நானே உயிர்த்தெழும் ஜீவனுமாய் இருக்கேன் என்று சொல்லியிருக்கிறீர். எங்களுக்காய் உலகத்தில் வந்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர், ஜீவனை கொடுக்கிற ஆண்டவர். அப்பா, அந்த நாளில் நாங்கள் சோர்ந்து போகும்போதெல்லாம் உடைய வார்த்தைகளை தேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் உறுதியாய் இருந்து எங்களோடு இருக்கிற ஆண்டவர் நீர் பெரியவர் என்பதை அறிக்கையிடவும், அதை அறிந்து கொள்ளவும், உணர்ந்து கொள்ளவும் எங்கள் வழிநடத்துவீராக. நாங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதுமே அப்பா உடைய பிரசனத்தை கலிகூர்ந்து உம்மிடத்தில் பலனை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழும் பொழுது உடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு உம்மோடு வாழ்கிற பிள்ளைகளாக வழிநடத்த மாற்றி வைக்கிறோம். நீர் எங்களோடு வருகிற ஆண்டவர், மார்த்தாளை சந்தித்த இயேசுவானவர் நாளை எங்களையும் சந்திக்கிறீர், எங்களையும் சந்தித்தீர், கூட வந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி. உம்முடைய வழிநடத்தலுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே இந்த நாள் முழுவதும் வழிநடத்துவீராக. வேலைக்கு செல்கிற பிள்ளைகள் அவர்கள் கரத்தில் வைக்கிறோம். போக்கில் வரத்தில் காத்துக் கொள்வீராக. நல்ல சுகத்தின் பலத்தை கொடுங்க. வேலையிலும் உயர்த்தி வைங்க. அங்கே பாதுகாத்து அநேகர் மத்தியில் தயவு கிடைக்கவும், ஆண்டவருடைய பிரசன்னம் அவருடைய அங்கேயும் சூழ்ந்து கொள்ளவும் வழிநடத்த மாற்றி வைக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் கரத்தில் வைக்கிறோம். அந்த வார கடைசி இருக்கும் பொழுதும் படிக்கிற பிள்ளைகள் தொடர்ந்து வருகிற அந்த விடுமுறை முடிந்து வருகிற பள்ளிக்கூடத்துக்கான செய்கிற ஆயத்தங்களை ஆஸ்வதிப்பீராக. எங்கள் பிள்ளைகள் நன்றாக படித்து அப்பா உயர்ந்த இடத்துல இருக்க ஆண்டவர் ஆஸ்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம். பெரியவர்கள் வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே நடைகளை ஸ்திரப்படுத்துவீராக. வயதான காலத்தில் இது புஷ்டியாய் வைத்து ஆண்டவர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகளை ஆஸ்வதிப்பீராக. அப்பா, கர்ப்பஸ்தியாக இருக்கிறவர்களை களத்தில் வைக்கிறோம். நல்ல பேறு காலத்தை கொடுங்க. நல்ல பிரசவ காலத்தை கொடுக்குமாறு ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் பிறந்தவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. குழந்தைகளை கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. நல்ல பிரசவத்தை கொடுத்தீர், அதற்காக நன்றி. ஆனதாமே தாயும் செய்யும் தொடர்ந்து பலப்படுத்துங்க. பெற்றோர்களாக ஆகும் அந்த கிருபைக்காக நன்றி. ஒவ்வொருவரும் கரத்தில் வைக்கிறோம். கல்வின் டெனிஸ் கரத்தில் வைக்கிறோம். அனைவரை ஜேடிஎம் கரத்தில் வைக்கிறோம். பிள்ளைகளை கொடுத்திருக்கீங்க, அதற்காக நன்றி. இந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து அப்பா ஆண்டவர் பலப்படுத்துமாறு ஜெபிக்கிறோம். குழந்தைகளை ஆசீர்வதித்து தொடர்ந்து ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுமாறு ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அப்பா இந்த பிள்ளைகளை முற்குள் வைத்துக் கொள்ளுமாறு ஜெபிக்கிறோம். இந்த குடும்பங்களை உங்கள் கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். சுகமாய் பலமாக இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டுதாமை தொட்டு சுகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஹாஸ்பிட்டல் இருக்கிறவர்களுக்காக, வீட்டில் இருக்கிறவர்களுக்காக, வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதி படுக்கை ஆண்டவர் மாற்றி அமைத்து ஆண்டவர் சுகம் கொடுத்து பலம் கொடுத்து அதை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. இந்த காலை வேளையில் எங்கள் ஜெபங்கள் யாருக்கெல்லாம் தேவையாக இருக்கிறதோ அவர் எல்லாரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். எந்த சூழலில் இருந்தாலும், இன்னதமான காரியத்தில் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தாலும், இடத்தில் ஆண்டவரே அவர் முறையிட்டாலும் ஆண்டவர் அதை கேட்கும்படியாய்
ஆண்டவர் ஏற்ற காலத்தில் அவர்களுக்கு பதிலை கொடுத்து உதவி செய்யும்படியாய் ஆண்டவர் அவரை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நம்மிடத்தில் நாங்கள் அவரை அர்ப்பணிக்கிறோம். நன்றி அப்பா, எங்களையும் இந்த காலவில் நம்முடைய கருத்தில் வைக்கிறோம். எங்கள் நாள் முழுவதும் செய்கிற ஒவ்வொரு ஆயத்தங்களையும் ஒவ்வொரு வேலைகளையும் ஆண்டு பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் செய்கிற ஆராதனை செய்கிற ஆயத்தங்களையும் இந்த கருத்தில் வைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவை வழிநடத்தி எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். கர்த்தர் ஜெபத்தில் நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்ணில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றொன்றில் எங்கள் அப்பத்தை தாரும். எங்களை விரமாய் குற்றம் சொல்லுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோர்ந்து பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நிச்சயித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். நம்ம எழுந்து நின்று பக்கம் 44 திருக்கரத்தால் தாங்கி என்னை என்ற பாடலை பாடுவோம். பக்கம் 44 பேஜ் 44. திருக்கரத்தால் தாங்கி என்னை. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம்போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் நீர் வனைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஆழ்கடலில் அலையளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டே. சேர்ந்திடுவே அவ சமூகம். ஆத்ம நண்பர் இயேசு உண்டே. சேர்ந்திடுவே அவ சமூகம். அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே. இந்த மீட்பு கண்களினால் காண்கிறேனே. இன்ப காணான் தேசமதை கண்களினால் காண்கிறேனே. இன்ப காணான் தேசமதை. இரு கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம்போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் நீர் வனைந்திடுமே.
ஜெபம் செய்வோம். அப்பா, கரத்தில் இருக்கிற களிமண் நாங்கள், குயவன் நீர் எங்களை அழகாய் வணைந்து கொண்டிருக்கிறீர். எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். உடைய கிருபைக்காக வழிநடத்தலுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நான் கடந்த சில எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் பிரசனத்தினால் எங்களை மூடிக்கொண்டே வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்கள் கூடவே வாங்க, எங்களை பலப்படுத்துங்க. இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் எங்களை தொடர்ந்து கிருபினால் நிரப்பி, அப்பா, இந்த நாள் முழுவதும் எங்களை பலப்படுத்தும்படியாய், உமக்கென்று பயன்படுத்தும்படியாய் எங்களை கரத்தில் வைக்கிறோம். எல்லா வேலைகளிலும் மத்தியிலும் ஆரம்பத்தில் வந்திருக்கிறோம். அப்பா, நாள் முழுவதும் ஆண்டவர் சித்தத்தின்படி நடத்தும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் முன் சொல்லுங்க, நாங்கள் பின் வருகிறோம். ஆண்டவர் எங்களை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.